நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் பாருங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, எல்லாமே முருகான் தான் இருக்கும். கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. எல்லாருமே கேட்டது என்ன கேட்டீங்க? எல்லா கிரக பயிற்சி பாக்குறோம். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்களுக்காக இந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. போன வீடியோல முருகப்பெருமான ஸ்தலத்துல கொடுத்தோம். ஒரு வீடியோவிலே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா உங்க குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்தீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 5வது ராசி. பயங்கரமான ஒரு திறமையான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் திறமையா யோசிக்க முடியாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணும். இதை மட்டும் நீங்க சிம்மத்துக்கிட்ட பழகி பாருங்க. அவங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க ஏமாத்திரையும் தெரிஞ்சுட்டாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, தைரியம், தன்னம்பிக்கை, யாருக்குமே அடங்காம தைரியமா என்னால ஜெயிக்க முடியுங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி எதுனா சிம்மம் மட்டும்தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு சிங்க வேட்டை ஆரம்பம்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சி நல்லா பாருங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு வருதா வரலையா? இந்த வீடியோக்குள்ள இருக்கு, கடைசி முடிவு வீடியோ பாருங்க. ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகத்தை கொடுக்க போறார். சனி கொடுக்க யார் தடுப்பார்? அதுக்கான பதிவும் இதுக்குள்ள இருக்குது. ராகு கேது இவரை கண்ட நம்ம ஜாதனோட எடுத்துட்டு ஓடாமலே இருக்க மாட்டாங்க. நம்ம ஜாதனோட தோஷத்தை எடுத்து வெளியில காட்டுறதே, நம்ம போன பிறவியோட தோஷத்தை எடுத்து காட்டுறதே இந்த ராகு கேது தான். இதுவும் உங்களுக்கு என்ன வேலை பார்க்க போகுது, என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது, இந்த 3 கிரக பயிற்சியும் ஒரே வீடியோ நீங்க கேட்டதுனால சிம்ம ராசி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும். கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நம்முடைய ஆன்மீக சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அனைவருக்குமே தமிழ் கடவுளான உங்கள் முருகபெருமான் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்ப கிரகம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில கேது உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. கேதுனா என்ன? ஏமாந்து போறது, எல்லாமே அப்படியே ஒரு குழப்பத்தை வைக்கிறது. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்திருக்குமான்னு கேட்டா சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில தடங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, இந்த ராகு கேது சரியா இல்ல, ஜாதகம் சரியா, எல்லாம் திருமணம் வேற நடக்காது, எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க. பொருளாதார வருமானத்தை எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்க, எத்தனை பேர் கடன் இருக்குன்னு கேட்டு பாருங்க. அப்படியே படிப்படியா சொல்லுவாங்க. ஏன்னா சனிபன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 8ல போனா அஷ்டம சனி சொல்லுவாங்க. அந்த அஷ்டம சனி என்னென்ன செஞ்சுச்சுன்னு கேது அப்படியே தெளிவா கேட்டா, என்னை வெயினா போய் என்ன மாட்டி விட்டுருச்சு. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் என்னை தள்ளிட்டு மேல போயிட்டாப்பா, நான் என்னால போக முடியலப்பா. வேலை போயிருச்சுப்பா, திடீர்னு நிப்பாட்டிட்டாப்பா, இந்த 2-3 மாசத்தோட கம்பெனி விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற அமைப்பு 2-3 மாசத்துல உங்க வாழ்க்கை நடந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமாம்பா. லைஃப்ல என்னென்ன அவமானம், என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கலகம், என்னென்ன கேஸ் எல்லாமே பார்த்துட்டு சனி பகவான் சரியா இல்லைன்னா அந்த அஷ்டம சனி அஷ்டமா இருந்து உங்களை பாதிக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு சனி பகவான் பகைக்கிறன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. நீங்க இதை மட்டும் அஷ்டம சனி எல்லாரும் பயப்படுறீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஜாதகத்தை மட்டும் நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் தான் உங்களுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. எப்படிப்பட்ட கர்மாவுக்கும் இப்ப குரு உச்சத்துல இருக்காரு, பரிகாரம் பண்ணா உடனே சித்தி ஆகும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்தை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. எதுக்குமே சிம்ம ராசியை பயந்து ஒதுங்காதீங்க. உங்களால தைரியமா உங்களால வர முடியும். அந்த நம்பிக்கை மட்டும் வைங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரைகரம்னு சொல்லுவாங்க. அங்கே விரைய குருவா வேலை செய்யாது. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு லாப குருவா தான் வேலை செய்யும். நான் சிம்மத்தை பொறுத்தவரை நீங்க எதுக்குமே பயப்படாதீங்கன்னு தான் சொல்லுவேன். படிப்பு, கல்வியா, வேலையா, தொழிலா, எதை எடுத்தாலும் உங்களால இனிமேல் நிக்க முடியும், தைரியம் நிக்க முடியும். முதல் பார்வை நான் ஓப்பனா சொல்றேன், கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சனி பகவான் என்ன செய்ய போறாரு, குரு பகவான் என்ன செய்ய போறாரு, இந்த ராகு என்ன செய்ய போகுது, அதுக்கான பதிவு நான் இதுக்குள்ள வைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கரெக்டா நீங்க ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கலாங்க. அதுக்கான ஒரு பதிவா இருக்குங்க. உங்க அண்ணன், தம்பி, சகோதரர் எல்லாரையுமே நீங்க சப்போர்ட் பண்ண சொல்லுங்க.
இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுக்க சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஒரு சொல்லிட்டு, இனிமே உங்க வாழ்க்கை வெற்றியாக தான் இருக்கும். தோல்விக்கான விஷயம் இருக்கக்கூடாது. யாரும் தாங்க கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க. உங்களால முடியும். உங்களோட தைரியம் இருக்கு. நீங்க ஏன் தோண்டு போறீங்க? தைரியமா நின்னுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். முதல் பலன் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா கிடைக்கும். என்ன காரணம் தெரியுமா? 11ஆம் வீட்டு அதிபதி நான் எடுத்து பார்த்துட்டேன். சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்த்து அடுத்து எங்க 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 8ஆம் இடத்து சனிதான். அவர் பார்வை 3ஆம் பார்வை எங்கே விழுவுது தெரியுமா? 10ஆம் இடத்துல விழுவுது. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி சாரத்துல, அதுவும் யாருடைய நட்சத்திரத்துல நிக்கிறாரு தெரியுமா? புதனுடைய சாரத்துல. பணம், பொருள், உங்களுடைய ப்ரொமோஷன் 2க்கும் 11 புதன் சாரத்துல. ஒண்ணு இல்ல, ஜாதத்துல புதன் இருந்தா இப்ப வேலை ப்ரொமோஷன் தெரியும். சொல்ல மூளையை யூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசிக்கிட்ட இருக்குது, தோண்டுங்க. இப்ப கொடுப்பாருங்க பாருங்க வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. வேலை உத்தியோகம் போரிச்சா அடுத்த வேலைக்கு மூவ் பண்ணுங்க. அடுத்த கம்பெனி 10 கம்பெனி அப்ளிகேஷன் போட்டு பாருங்க. இப்ப கொடுப்பாரு பாருங்க. ஏன்னா குரு வந்து பாக்குறாரு, நேரா பாக்குறாரு. எங்க சனி போன பாக்குறாரு. முடிஞ்சுச்சு. குருவுடைய பார்வை 4, 6, 8 கெட்ட இடத்த பார்த்து வேலை உத்தியத்துல டாப்பா உங்களை கொண்டு வைக்கலாம். நீங்க திருப்பி கேளுங்க. சிம்ம ராசி 4ஆம் இடத்தை பாக்குறாருங்க. வெளியூர் போக வைக்கிறாரு. வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை எல்லாமே சரியான. வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி நீங்க வேலை மாறலாம். ஓப்பனா சொல்றேன். வெளிநாட்டு உலகம் டாப்பான ஒரு தலைமை பொறுப்பு லீடரா நீங்க போவீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. வேலை போச்சா இப்ப மூவ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் கடன் இருக்கு? இப்ப கொடுப்பார் குரு. எல்லாரும் சொல்றீங்க 12ஆம் இடத்துக்கு பண்ணா கொடுத்தாரு. செய்யக்கூடிய வேலை எப்ப தெரியுமா? ஆகஸ்ட் மாசம். கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க. ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானம், இன்கம், பொருளாதாரம், நகை, பொருள் சேமிப்பு அதிகமா உங்க குடும்பத்துல இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஒன்னும் குழந்தைகளுக்கு நல்ல காரியம் பண்ணுவீங்க, இல்ல குழந்தைகளுக்கு நகை எடுப்பீங்க, இல்ல இடம் வாங்குவீங்க, இல்ல பூமி வாங்குவீங்க. ஒரு பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும். இதாங்க இந்த குரு 12ஆம் இடத்து குரு இந்த வேலையை செய்ய போகுது. நான் ஏன் எல்லாமே எல்லா கிரகத்தையும் நட்சத்திரம் வச்சு சாரத்தை வச்சு எடுக்கிறேன். கரெக்டா துல்லியமா அடிச்சு போடலாம். சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் இந்த நட்சத்திர சாரத்தை எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க 7ஆம் இடத்து ராகு என்னதான் செய்ய போறாரு? நல்லது பண்ணுவாங்க. திருமணத்தை பண்ணி வைப்பான்னு சொல்லுங்க. திருமணம் கண்டிப்பா நடக்கும். காதல் திருமணம் கண்டிப்பா கைக்கூடி வரும் சொல்லுங்க. 9ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல ராகு பண்பு சுயசாரத்துல போறாரு. இன்னும் செவ்வாயோட சாரத்தை பார்த்தா கண்டிப்பா பெண்கள்லாம் திருமணம் ஆகலாம். திருமணம் முடிஞ்சு போகும் சொல்லுங்க. கல்யாண வாழ்க்கையில கேஸ்ல ஜெயிப்பீங்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு நல்லா இருக்கும். இப்ப இடம் வீடு வாங்கலாம். நீங்க திருப்பி கேளுங்க. ஆல்ரெடி வாங்கியிருக்கணும், இல்ல வாங்கக்கான பிளான் இந்த வருஷத்துல நடக்கும். எழுதி வச்சுக்கணும். நேரா குருவுடைய பார்வை. எப்படி? குருவுடைய பார்வை சனி பகவான் நட்சத்திரத்துல வாங்கி 4ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தை பார்த்து கடன் வாங்கி நீ வீடை கட்டு அப்படிங்கிற அமைப்பை கொடுப்பார். வீட்டு சம்மந்தமா, சொத்து, பூமி சொந்தமா சொந்த வழக்கு இருந்தா அந்த சொத்துல நீங்க ஜெயிக்கக்கூடிய தேடி வரும். இப்ப எழுதுங்க அரசாங்க வேலையை எக்ஸாம் எழுதி பாருங்க. சிம்மரத்தை பொறுத்தவரை நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் உங்க பக்கம் சாதகமா இருக்கும். 8ஆம் இடத்து சனி பகவானே எப்படி? வேலைக்கார அதிபதியே அரசாங்க கிரகமான புத்திக்கார கிரகமான புதனுடைய சாரத்துல போறதுனால அரசாங்க வேலை நேர 2ஆம் இடத்தை பாக்குறதுனால நல்ல ஞானத்தை கொடுத்து அரசாங்க வேலையில உங்களை பாஸ் பண்ண வைப்பார். இது திருப்பி கண்டிப்பா இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த குருடைய பார்வை நேர 6ஆம் இடத்தை பாக்குறதுனால நல்லா பாருங்க. உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி குரு வர்றதுனால நேரா அவர் 6ஆம் இடத்தை பார்க்கலாம். கண்டிப்பா வேலை உத்தியத்துல உங்களுக்கு டாப்பா கொண்டு வைப்பார். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாத பார்த்து அஷ்டம சனி எப்படி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. செம்ம யோகம் இருக்கு. நான் தொழிலுக்கு எந்த கிட்டதும் சொல்ல மாட்டேன். நல்ல டைம் இருக்கு பாத்துங்க. அதே மாதிரி பாருங்க, லாட்டரி சீட் எடுக்கலாமா வேணாமா யோசனையா இருக்குங்களா? எடுங்க, அடிக்கும். தைரியமா எடுங்க. அதுக்கான பலன் 100% லாட்டரி யோகம் உங்க விதியில இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? குரு பகவானும் எப்படி? குரு பகவானும் ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஆயிலி நட்சத்திரம் வருமானத்து அதிபதி சாரத்துல போறதுனால, லாபஸ்தான அதிபதி சாரத்துல போறதுனால லாட்டரி யோகம் வெளிநாட்டுல உள்ள அனைவருக்குமே அடிக்க போகுது. ஒன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது ராஜா, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடத்துல சனிமான் எங்க பாக்குறாரு? 2ஆம் இடத்தை பாக்குறாரா? யாருடைய நட்சத்திரம் இருந்து பாக்குறாரு? புதனுடைய சாரத்துல இருந்து பாக்குறாரா? அப்ப லாட்டரி அடிக்குமா அடிக்காதா? அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை பிரயோகம் பண்ணாம ஜாதகம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். சகோதர உறவு, உங்களுடைய சொந்த பந்தம், உங்களை இலக்காரம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் தான் இந்த அஷ்டம சனியை எல்லாமே எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நேரமா கண்டிப்பா வேலை செய்யும். கேதை பத்தி பயப்படாதீங்க. உங்க ராசிலே கேது குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்காரு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்களா, குழப்பத்தை கொடுக்குறாரு. இப்போ குழப்பத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா இவ்வளவு கிரக பார்வைனால அவர் கேது எதுவுமே வேலை செய்ய முடியாது. கோயில் கட்டுவீங்க, ஆன்மீக பயணம் போவீங்க, இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, எப்படி மருத்துவத்துறை பட்டை கிளப்புவீங்க. அடுத்து பாருங்க இந்த கட்டிட சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடி ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாமே பயங்கரமா சூப்பரா இருக்கும். சிம்மராசி பொறுத்தவரை நீங்க எதுக்குமே தைரியமா இருக்கு. உங்க தைரியம் தான் உங்களுடைய பிளஸ். இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, தைரியத்தை விட்டா நீங்க அவ்வளவுதான். தசாபதியை மட்டும் நீங்க பாத்துங்க, வேற எதையும் யோசிக்க வேண்டாம். உங்க ஜாதக தசாபதியை பார்த்துட்டு நிறைய பேர் முடிவு பண்ணி இறங்குங்க. இந்த 3 கிரக பிரிச்சு உங்க வாழ்க்கையை மாற்றும் பாத்துங்க. இனி வரலாமே வெற்றியா மாறும். இப்ப நட்சத்திர பலன்களை போயிருமா? முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பர்சவர் ஷார்ப்பா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. மக நட்சத்திரம் பிறந்த அனைவருக்குமே நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. கண்டிப்பா நடக்கும். சுயசாரம் வாங்கிட்டாரு, திருமண பேச்சு பேசிதான் ஆகணும். வருமானம் சூப்பரா இருக்கும், பொருளாதார இன்கம் நல்லா இருக்கும், வேலை தொழில ஒரு ப்ரொமோஷன் அள்ளி கொடுப்பாரு. இந்த 3 கிரக பேச்சு எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. மகத்துல பிறந்த அனைவருக்குமே டாப்பான யோகம் இப்ப செம்மையா வேலை செய்து பார்த்துக்கு. வெற்றி, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன, சொத்து எல்லாமே சூப்பரா இருக்கும். மகனத்துல பிறந்தவங்க ஒரு சுப செலவு சுபகாரி எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அது பார்த்தா பூர்ணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போறணும், எதுவுமே திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பூரத்துல பிறந்தவங்க. இனிமே எல்லாமே பூர்வத்துல வந்து செம்ம சூப்பரா நல்ல ஜாக்பாட் யோகம் சூப்பரா இருக்கு. பாத்துக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சுப செலவு சுபகாரியம் வாங்குறது, தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள். ஆனா கண்டிப்பா வேலை உத்தரவு ரொம்ப பிரச்சனை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே பிரச்சனை வந்திருக்கும். இனிமே நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பாரு. இந்த 2 மாசம் பொறுத்துக்குங்க. உங்க ராசிக்கு சுக்கரன் வந்துருவார், கவலைப்படாதீங்க. தொழில், வருமானம், இடம், வீடு, புதிய முயற்சி, திருமண பேச்சு எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். பூரத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்து உத்திர நட்சத்திரம். இன்னும் 1 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 2 மாசம் உங்களுக்கு வழியே சும்மா கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. மற்றபடி வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். ஒரு தலைமை போகக்கூடிய அமைப்பு, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, சொத்து வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், ஒரு சுப செலவு சுபகாரியங்கள், அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. உத்திரத்துல பிறந்தவங்க இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா உங்களை வீடை தேடி வரும். ஏன்னா அந்த 3 கிரக பேச்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமா அந்த உத்திரத்துல பிறந்தவங்க செம்ம யோகம் இருக்கு. இனிமே கெட்ட எனக்கு அது உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு.